வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், வீட்லேயே இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க, அடிக்கடி கையாளமுங்க. அதே மாதிரி அவசியம் இருந்தால் மட்டும் வெளியில் போங்க. அப்படி வெளியில் போகிறதா இருந்தால் மாஸ்க் போடாமல் கண்டிப்பாக போகாதீங்க. இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா வெந்தய மோர் குழம்பு. இதுக்கு தேங்காயெல்லாம் அவசியமே கிடையாது, வறுத்து அரைச்சி பண்ண போகிறோம் வெந்தய மோர் குழம்பு. அதுக்கப்புறம் நேத்தி நம்ம கசகசா பொடி பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை யூஸ் பண்ணி அது கூட்டுக்கும் யூஸ் பண்ணலாம், கறிக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம இன்றைக்கி வாழைக்காய் கறி பண்ண போகிறோம். அந்த கசகசா பொடி பார்க்கலன்னா அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், நீங்கள் பாருங்கள். இப்போ வெந்தய மோர் குழம்புக்கு வறுத்துக்கலாம். நாம் அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன், அதை முதல்ல ஆன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ஊர் உலகம், சித்ரா முரளிஸ் கிச்சன் 2 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம வெந்தய மோர் குழம்புக்கு என்ன வேணுங்கிறத சொல்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1/2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் அரிசி, காரத்துக்கு தகுந்த அளவுக்கு வரமிளகா, 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். இது எல்லாத்தையும் தனித்தனி, அதாவது ட்ரை வால்னியில் வறுத்து எடுத்துக்க போகிறோம். தனியா, வரமிளகா, துவரம்பருப்பு, அரிசி. இப்போ எல்லாம் வறுபட்டுருது. இந்த சமயத்தில் வெந்தயம் சேர்த்துக்கலாம். நான் ஆஃப் பண்ணிடுறேன். வெந்தயம் ரொம்ப செவந்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மோர் குழம்பு கசந்துடும். அதனால் லாஸ்ட்டாக ஆஃப் பண்ணுற சமயத்தில் நீங்கள் போட்டாலே போதும், அது நல்லா ரோஸ்ட் ஆகிடும். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டேன். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வெந்தய மோர் குழம்புக்கு வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது ஆறட்டும். அதுக்குள்ளே வாழைக்காய் கறி பண்ணிக்கலாம். அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்செடுத்து கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலையும் இஞ்சியும் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீட்ட வாகில், அதையும் சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காய், மஞ்சள் பொடி, தேவையான உப்பு, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். வெந்தய மோர் குழம்புக்கு வறுத்த சாமானை நல்லா அரைச்சாச்சு. இப்போ இந்த பக்கம் கற்சட்டியில் நான் தயிர் விட்டுருக்கேன். அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அப்புறம் உப்பு, இந்த அரைச்ச விழுதையும் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். பொங்கி வரும்போது ஆஃப் பண்ணிடலாம். மோர் குழம்பு லைட்டாக அப்படியே பொங்கி வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இறக்கிடலாம். தாளிக்கணும். அதுக்கு கடாயில் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன், அது காயட்டும். இந்த பக்கம் வாழைக்காய் வெந்துருத்தான்னு பார்த்துடலாம். பாருங்க, நல்லா வெந்துடுத்து வாழைக்காய். இப்போ நம்ம கசகசா பொடி நேத்தி அரைச்சிருந்தோம் இல்லையா, ஸோ அதுதான் நான் சேர்க்குறேன். கசகசா பொடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். பார்க்கல அப்படின்னா அரைக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அரைச்சி வச்சுக்கலாம். இது ரொம்ப நல்ல சௌரியமாக இருக்கும். நம்ம அரைச்சி வச்சுட்டோன்னா கூட்டு, இது மாதிரி காய்கறி, எந்த காய்கறி பண்ணாலும் போடலாம், எந்த கூட்டு பண்ணாலும் போடலாம். நம்ம இது மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்குள்ளே இந்த பக்கம் எண்ணெய் காஞ்செடுத்து நம்ம மோர் குழம்புக்கு தாளிச்சிடலாம். கடுகு, சீரகம், கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை சேர்க்குறேன். பெருங்காய பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ வாழைக்காய் கறி ரெடி ஆகிடுது. ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். ஸோ கசகசா பொடி போட்டு வாழைக்காய் கறி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பொடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணலைன்னா. இப்போ மோர் குழம்புல விட்டுடலாம். வெண்டைக்காயும் நல்லா பொரிஞ்சிடுது, எண்ணெயில் வதங்கிடுது. ஸோ நம்மளுடைய வெந்தய மோர் குழம்பும் ரெடி ஆகிடுது. அதே மாதிரி வாழைக்காய் கறியும் ரெடி. ரொம்ப சிம்பிள். வெந்தய மோர் குழம்பு பண்ணலைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா எப்பயும் சொல்கிற மாதிரி தான், அது நல்ல சுடசாதத்தில் போட்டு பெசஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ நம்ம வந்து வாழைப்பழமும் மாம்பழமும் சேர்த்து ஸ்மூதி தான் பண்ண போகிறோம். கட் பண்ண மாம்பழம் அப்புறம் வாழைப்பழம் ரெண்டுத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்க்க போகிறதில்ல, ஏன்னா ரெண்டுமே நல்லா ஸ்வீட்டாக இருக்கிறதுனால. தேன் மட்டும் ஒரே ஒரு ஸ்பூன் தான் தேன் சேர்க்க போகிறேன் நான். இப்போ பால் சேர்த்துக்கலாம். இது வந்து காய்ச்சி ஆறின பால் நான் சேர்க்குறேன். அதே மாதிரி ஸ்வீட் வந்து எனக்கு பழம் நான் ரெண்டுமே வாழைப்பழமும் மாம்பழமும் நல்லா ஸ்வீட்டாக இருக்கிறதுனால நான் ஸ்வீட் சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சர்க்கரை கூட சேர்த்து அடிச்சுக்கலாம். நம்மளோட வாழைப்பழம் மாம்பழம் ஸ்மூத்தி ரெடி ஆகிடுது. இப்போ சர்வ் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து மிளகு சீரக அடை பண்ண போகிறோம். அதுக்கு வந்து 2 கப்பு வந்து பச்சரிசி, 3/4 கப்பு கருப்பு உளுந்து எடுத்துக்கணும். ஸோ அதை ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இதான் கருப்பு உளுந்தும் பச்சரிசியும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். தண்ணியெல்லாம் வடிய விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு காரத்துக்கு வந்து மிளகோட காரம் மட்டும்தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து அரிசி எடுத்துன்னு தகுந்த மாதிரி காரம் மட்டும் உங்களுக்கு பார்த்து போட்டுக்கோங்க. நான் இப்போ வந்து நல்லா 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கிறேன். இதுதான் காரம். வேணால் இன்னும் வேணும்னா நமக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஸோ காரம் மட்டும் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. அடுத்தது ஊற வச்ச அரிசி உளுந்து சேர்த்துக்கிறேன். நான் வந்து மிளகு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு காரம் மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து அடைக்க அரைப்போம் இல்லையா, குறைன்னு அரைச்சி எடுத்துன்னு கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அடைக்க அரைச்சாச்சு. ரொம்ப நைஸாக இல்லாமல் பாருங்கள், கொஞ்சம் குறைன்னு அரைச்சின்னு இருக்கோம். ஸோ இப்போ இதை வந்து பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். இப்போ மாவில் வந்து நல்லா ஒரு 3 டேபிள் ஸ்பூனுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் கொஞ்சம் கூட சேர்த்தாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இப்போ அடுப்பில் கல் போட்டிருக்கேன், காஞ்சிடுத்து. நம்ம வந்து மிளகு சீரக அடை தட்டிக்கலாம். இப்போ எண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் விட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் தேங்காய் எண்ணெய் விட்டு இந்த மிளகு சீரக அடையை வந்து பண்ணுங்கள். மிளகு சீரக அடை ரெடி ஆகிடுது. ஸோ அடுத்ததையும் நம்ம வந்து தட்டிக்கலாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெல்லமும் வெண்ணையும் தான் நல்லாயிருக்கும். ஸோ நான் இப்போ வந்து வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து மிளகாப்பொடி கூட தொட்டு சாப்பிட்லாம். ஏன்னா ஏற்கனவே வந்து மிளகோட காரம் இருக்கிறதுனால வெல்லமும் வெண்ணையும் தான் நல்லாயிருக்கும். ஸோ மேலாக வெண்ணெய் வைக்கிறேன். அவ்வளோதான், ரெடி ஆகிடுது நம்மளுடைய மிளகு சீரக அடை. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி vlog பார்த்துருப்பீங்க, உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். நான் எப்பயும் சொல்கிற மாதிரி ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், வீட்டிலையே இருங்க, ஜாகிரதையாக இருங்க, அடிக்கடி கையெலும்புங்க. அதே மாதிரி அவசியம் இருந்தால் மட்டும் வெளியில் போங்க. அப்படி வெளியில் போகிறதா இருந்தால் மாஸ்க் போடாமல் கண்டிப்பாக வெளியில் போகாதீங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.